இந்த சூழல் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார், அதிகபட்ச கோயில் வரும். ஆனா இந்த நபருக்கும் சுவாமி மேல இனம் புரியாத பக்தி வருது. அவங்க குளத்துல இருந்த யாருக்குமே சுவாமி மேல பக்தி இல்லை. ஆனா இந்த ஊர்ல ஒரு சாமியார் தங்கி இருக்கான்னு சொன்னோன்னே அந்த விஷயத்தை காதுல கேட்டவனே அவருக்கு ஆனந்தம் பொங்குது. யாருக்கு? அந்த விவசாயிக்கு ஆனந்தம் பொங்குது. அவங்க குளத்துல அத்தனை பேர் இருக்காங்க, ஆனா இருந்த பட்சத்துல யாருக்குமே நடக்கல, இவருக்கு மட்டும் நடக்குது. ஆனந்தம் பொங்குது. ஏன் சுவாமி அவங்கள பத்தி கேள்விப்பட்டாலும் உடம்புல ஏதோ மாற்றம் நடக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி 3 மாசம் இல்ல, 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் போக மாசம் 1 ஆயிடுச்சு. 1 மாசம் ஆனாலும் சுவாமி இந்த ஊர்ல இருக்காரு நினைச்சாவே அவருடைய உடம்புல அப்படியே என்னமோ பரவசம் ஆகுது. அப்ப இந்த பரவசத்தை பத்தி அவரால் ஒன்னும் புரிஞ்சுக்க முடியல. அப்போ யதார்த்தமான இருந்த லைஃப், அவருடைய லைஃப் மாறுது. ஒரு நார்மலா ஒரு விவசாயி எப்படி இருக்கும், ஒரு நேரம் குளிக்கிறதே பெரிய வேலையா இருக்கும். காடு மேடு அப்படி தெரியுமா, ஆன்மீக ஞானம் இருக்காது. மிஞ்சி போனா நல்லா ஏதோ உழைக்கணும், அந்த உழைக்கிற காசை வச்சு சாப்பிடணும், தூங்கணும், புள்ள குட்டியில பராமரிக்கணும், இப்படித்தான் அவனுடைய புத்தியே இருக்கும். ஆனா இவனோட லைஃப்ல எல்லாம் சேஞ்ச் ஆகுது இந்த 1 மாசத்துல. சுவாமியை நினைக்க 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 உள்ள உடம்பு ஃபுல்லா ஆனந்தமா இருக்கு. அந்த ஆனந்தத்துல சோம்பேறித்தனம் போகுது. முதல்ல பக்திக்கு சோம்பேறித்தனம் போகணும், சோம்பேறித்தனம் போகுது. தன்னுடைய உடலை பராமரிக்கிறார், 2 நேரம் குளிக்கிறார். சுவாமியை நினைச்சு வெளியிலே நின்று அங்கெல்லாம் ஹரிநாமம் நடக்கும். சுவாமி நடக்கிறதுல ஹரிநாமம் நடக்கும். உள்ள போகாட்டாலும் காதால கேட்கிறார். 2 நேரம் குளிக்கிறார். இப்படி தன்னை மாத்திக்கிட்டு ஒரு நாள் ரொம்ப தைரியமா கொடிமரத்துக்கு உள்ளே போயிட்டார். ரொம்ப தைரியமா சுவாமியை எப்படியாச்சும் பாத்துறணும், இந்த கண்கள் அவரை தரிசனம் பண்ணிடணும். சுவாமி உள்ள இருப்பார். அப்போ உள்ள நம்ம போக முடியாது. கொஞ்சம் அருகாமையில யாருக்கும் தெரியாம அப்படியே தவந்து படுத்துக்கிட்டு ஓரமா போய் கொடிமரத்து வழியா சுவாமியை திருமேனியை பாக்குறார். சுவாமி திருமேனியை பார்த்ததுதான் பட்சம். மேற்கொண்டு அவருக்கு சமாதி சித்திக்குது. அந்த நபருக்கு என்ன ஆகுது, சமாதி. சமாதி மீனிங் என்ன, தன்னுணர்வு, தன் நிலையை இழக்கிறார். இப்படி எல்லாம் என் வாழ்க்கையில் நடந்ததே இல்லை. சுவாமியை பார்த்தா எனக்கு என்னமோ நடக்குது, என்னுடைய மொத்த அறிவும் பிளாக், எதுவுமே அப்படியே எல்லாம் ஸ்டாப் ஆகுது. சுவாமியை பார்த்தோம் அப்படி ஒரு மகிமை நடக்குது, என்னமோ நடக்குதுன்னு சொல்லி திரும்ப என்ன பண்றா, அந்த ரொம்ப குறுகிய ஒரு வழியில சுவாமியை தரிசனம் பார்த்து வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்படியே 1 மாசம் இப்படி போக, அடுத்த மாசம் ஃபுல்லா அப்படி ஓரமா யாருக்கும் தெரியாம தவந்து போய் சுவாமியோட தரிசனம் பாக்குறாரு. குரு திருமேனி காணுதல் உலகத்துல மிகப்பெரிய தரிசனம். சுவாமியை பார்க்க இவருக்கு பூர்வ ஜென்ம வாசனை தானாவே நடக்கும். போன பிறவில கனகதாசரா நாம இருந்தோம், இத்தனாயிரம் கீர்த்தனை ஏற்றி இருக்கோம், கர்நாடக பிரதேசம் ஃபுல்லா நம்ம பயணப்பட்டு கிருஷ்ண பக்தியை வளர்த்துருக்கோம். உடுப்பி கிருஷ்ணருக்கு நம்ம இவ்வளவு பாட்டு பாடி இருக்கோம். இவ்வளவு சூழல்லாம் இருந்து நாம ஏன் இப்படி பிறந்தோம் அப்படின்னா, ஒரே ஒரு தடவை குருவை உதாசீனப்படுத்தணும். ஒரே ஒரு தடவை குரு வார்த்தைய உதாசீனப்படுத்தினதுக்கா அடுத்த பிறவி எப்படி கிடைச்சிருச்சு, மனித பிறவிதான். குரு வாசனே இல்லாத ஒரு பிறவி. எப்ப சுவாமி உதாசீனப்படுத்தினார், வியாசராயரா இருக்கும்போது சுவாமி சொல்றாங்க, சில நபர்களோட சேர்ந்து நீங்க இந்த பிரதேசம் உள்ள போய் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணுங்க அப்படி சொல்றாங்க. அப்போ குரு மேல உள்ள விசுவாசத்துல உங்களை விட்டு நான் நீங்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்றாரு. அந்த ஒரு வார்த்தை, எந்த வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை. யார் மேல உள்ள விசுவாசத்துல, குரு மேல உள்ள விசுவாசத்துல உங்களை விட்டு நீங்க மாட்டேன் அப்படின்னு அந்த உதாசீனத்தினால அடுத்த பிறவி குரு பக்தி இல்லாத வாசனை. இருந்தாலும் குரு விடுவாங்களா, விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு வேணா நம்ம அவங்களுடைய வார்த்தையில உதாசீனப்படுத்தலாம், அவங்க நம்மளை அப்படிலாம் உதாசீனப்படுத்த மாட்டாங்க. நம்ம மேல உள்ள பிரியத்தினால அப்படி இருக்காங்கிற பட்சத்துல ஒரு சில சூழல்கள் நடந்தாலும் திரும்ப அடுத்த பிரிவுல அவங்க நிச்சயம் நம்மளை தேடி வருவாங்க. அப்படி வரும்போதுதான் இந்த விவசாய அடுத்த பிரிவுல குருநாதரா கேட்ச் பண்றார், குடிக்கிறார். அப்போ இவன் போறதெல்லாம் சுவாமிக்கு தெரியுது, ராகவேந்திரருக்கு போறதெல்லாம் சுவாமிக்கு நல்லாவே தெரியுது. அப்போ கடைசியா அவருடைய விரதம் முடிக்க போறார், சதுர்முஷ விரதம் முடிக்க போறார். அப்படி முடிக்க போகும்போது வெளியில ஒருத்தர் இருக்கான், அவன் பேரு குன்னப்பனை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அவருடைய பேர்ல குன்னப்பன் கண்ணப்பன் இப்படிதான் இருக்கும். குன்னப்பன் தான் அவன் பேரு. புரந்தரதாசா, குன்னப்பா, கண்ணப்பா, ஜெகநாதா அப்படித்தான் பேர் இருக்கும். குன்னப்பனை கூட்டிட்டு வாங்குறாங்க. அவர் குன்னி வர்றாரு, மெதுவா வர்றாரு. சுவாமி அவங்க எல்லாம் உள்ள வர்றதுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு கேட்டா, நான் சன்னிதானத்துக்குள்ள கூப்பிடல, நான் தனியா இருக்கேன், ஒரு மண்டபத்துல இருக்கேன், என்ன கிட்ட அழைச்சிட்டு வரும் உங்களோட பொறுப்பு அப்படிங்கிற. இருந்தாலும் அங்க எப்படின்னா பண்ணையார்கள், அதே மாதிரி சில மிராஸ்தாரர்கள் என்ன பண்றாங்க, ரொம்ப சுவாமி எதிர்க்கிறாங்க.
சுவாமி நீங்க வந்து இயல்பா இருக்கிற சூழலுக்கு விரோதமா நீங்க செயல்படுறீங்க, உங்க மேல எங்களுக்கு வந்து அவ்வளவு மதிப்பு இருக்கு, ஏன்னா நீங்க மத்துவ பரம்பரை இருந்த பட்சத்துல நீங்க இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அடுத்த தலைமுறையில நாங்களாம் என்ன ஒரு கட்டுப்பாடா இருக்கிற கிராமம் அப்படி சொல்றாங்க. அதே மாதிரி சுவாமி சொல்றாங்க, நிச்சயம் சன்னியாசி இருக்கிற இடத்துல எல்லா பேதங்களும் உடைக்கப்படும் அப்படிங்கிறாங்க. எல்லா பேதங்களும் உடைக்கப்படும். ஏன் அப்படின்னா சந்நியாசம் மீனிங் என்ன, எல்லாத்துக்கும் இயல்பா கிடைக்கணும், எல்லாருக்குமே நான் கிடைக்கணும். அப்போ நான் இப்போதைக்கு இந்த கோயில்ல இருக்கிறதுனால நீங்க தடை பண்றீங்க, வேணா கோயிலை விட்டு போவான்னு கேட்கும் போது நீங்க விரதம் முடிச்சுட்டு போங்க, அதுக்கு முன்னாடி போகாதீங்க சொல்லி அந்த பண்ணையார்கள் எல்லாம் சுவாமிகிட்ட வாக்குவாதம் பண்றாங்க. அப்போ இந்த 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 குன்னப்பனை கூட்டிட்டு போயிட்டு சுவாமி பக்கத்துல நுப்பாட்டும் போது முன்ஜென்ம வாசனை நீ உணர்ந்துட்டியான்னு கேட்கிறார். முன்ஜென்ம வாசனைய உணர்ந்துட்டியான்னு கேட்கிறார் சுவாமி. நான் உணர்ந்து ஏதோ ஒரு பிரிவில் உங்களுடைய ஒரு வார்த்தையை உதாசனப்படுத்தினால உங்களை நான் இழந்து இப்போ அந்த வாசனையே இல்லாம ஏதோ பிறவியில மாட்டி நான் என்னென்னமோ கஷ்டப்பட்டு இனிமே நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களுடைய ஒரு வார்த்தை இல்ல ஒரு வினாடி நீங்க சொல்ற வார்த்தை கூட நான் புறந்தள்ள மாட்டேன், நான் என்ன பண்ணணும்னு கை தூக்குறேன், ஒண்ணுமே இல்ல முப்பிறை வாசனை உணர்ந்துக்கும், திரும்ப நீ என்ன பண்ணு, இந்த ஜபத்தை பண்ணி என்ன ஆடைன்னு சொல்லி சுவாமி போயிட்டார். அதுக்கப்புறம் ஜபத்தை தவிர அந்த நபர் வேற எதுவுமே பண்ணல, ஜபம் பண்ணி சுவாமி அடைந்தார். சுவாமி அடைந்தார். நம்ம அப்பர் கட்டுன்னு ஒரு இடத்துக்கு போகும் தெரியுமா, யாவும் இருக்கா மந்திராலயத்துல, குரு பக்தினா அவற்றை நம்ம கத்துக்கணும். நல்லா கவனிக்கிறீங்களா, மந்திராலயத்துல பிரசாதம் சாப்பிட்டார்னா அந்த கைய மந்திராலயத்துல கழுவ மாட்டார், நம்ம எச்சி தண்ணி இந்த மண்ணில படக்கூடாது அப்படி. குரு பக்தினா என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும். மந்திராலயத்துல பிரசாதம் சாப்பிடுவாரு. நான் சொல்றது கிட்டத்தட்ட சுவாமி காலத்துல, கிட்டத்தட்ட சுவாமி ஜீவசமாதியா கிட்டத்தட்ட வந்து 350 வருஷத்துக்கு மேலாச்சு. அப்போ அவர் சுவாமி ஜீவசமாதி ஆனதுக்கு அப்புறம் முதல் அன்னப்பிரசாத கஞ்சி தண்ணி கொடுத்தவரே இவர் தான். இவர் சாப்பிட்டாருன்னு அந்த கையை அவர் கழுவ மாட்டார், அங்க எந்திரிச்சு இந்த கையை இப்படி வடிஞ்சிருக்கூடாது இப்படி தூக்கிக்கிட்டு எல்லைக்கு ஓடுவார. எங்க நம்ம ஆர்ச்ல கும்பிட்டு விடுவோம் தெரியுமா, எங்க நடந்து வரும்போது அந்த ஆர்ச்சுக்கு ஓடுவார. இங்கிட்டு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஓடுவாராம். இது நம்ம இது இங்கிட்டு ஒரு சிவன் கோயில் போகும்ல, என்ன கோயில், குருசாலா, குருசாலாவுக்கு ஓடுவாராம். அவருடைய அந்த ஊருக்கு ஓடுவாரா, போய் கையை கழுவி திரும்ப வருவாரா. அட பாவிலா, கையை கழுவுறதுக்கு இவ்வளவு தூரம் ஓடுறோம் அப்படின்னு அவனுடைய குரு பக்தியை பார்த்துட்டோம். நம்மளுடைய எச்சி தண்ணி சுவாமி இருக்கிற அந்த பகுதியிலே விழுகக்கூடாது. அப்போ குரு பக்தி அப்படித்தான். எப்படின்னா குருனா நீங்க என்ன நினைச்சீங்க, குருனா என்ன நினைச்சீங்க, அவங்கள்ட்ட இருந்து நம்ம இதெல்லாம் கத்துக்கணும். அப்போ இந்த கும்மன்னா அப்படித்தான் சொல்ற, இந்த குன்னப்பன்னா அப்படித்தான் சொல்ற. குரு பக்தினா என்ன, ஒரு வார்த்தை நம்ம புறந்தள்ளிட்டு அப்படின்னா அதுக்காக 7 பிறவி நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக எத்தனை பிறவி சந்திக்கிற மாதிரி இருக்கும், 7 பிறவி சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் குரு கிருபா மோட்சம், குரு கிருபா மோட்சம். அப்போ குரு தரிசனம் பூர்வ ஜென்ம பந்தம். ஏதோ காரணம் இல்லாம நம்ம இங்க வந்து இருக்கல, நம்ம யாருமே காரணம் இல்லாம இங்க இருக்கல. இப்ப காரணம் இருக்கு, காரணத்தை புதுப்பிக்கணும். இல்லாத பட்சத்துல நமக்கு கொடுத்த வேலையை அழகா செஞ்சுட்டு சுவாமியோட அப்படி சரண்டர் ஆயிடும். அப்போ நிச்சயம் சாமியுடைய மகிமையை நம்ம என்ன பண்ணணும், உள்வாங்கணும். சாமியோட மகிமைய உள்வாங்கணும். ஒரு சில பேர் அப்படி உள்வாங்கினதுனால இன்னைக்கு அவங்க புகழோட இருக்காங்க. இன்னைக்கு நம்ம அப்பர் கட்டலாம் சொல்றோம்னா அவர் வெறும் பூசாரி, ஒரு பூசாரி கூட சொல்லக்கூடாது, ஜோசியக்காரர். யாருக்கு ஜோசியக்காரர், மைசூர் மன்னருக்கு பஞ்சாங்கம் பார்க்கிறவர், மைசூர் மன்னருக்கு பஞ்சாங்கம் பார்க்கிறவர். இவ்வளவுதான். அவருக்கு பாருங்க எவ்வளவு புகழ் தெரியுமா, ராகவேந்திர சுவாமி 3 தடவை தரிசனம் கொடுத்து என்ன தேடி வர பக்தர்களுக்கு கொஞ்சம் நீர் ஆகாரம் கொடு. அந்த காலத்துல வந்து பசிக்கு கொஞ்சம் சாதம், ஏதோ ஒரு கம்மங்கூழ் கொடுத்தா கூட பெரிய விஷயமா, அப்ப நீர் ஆகாரம் கொடு, கஞ்சி தண்ணி கொடுன்னு சொல்லி சுவாமி நேரடியா தரிசனம் கொடுத்து பண்ணியிருக்காரு. அப்போ அந்த மகிமை யாருக்கு கிடைக்கும், குரு உணர்ந்தவங்களுக்கு தான் கிடைக்கும். அந்த புகழ் யாருக்கு கிடைக்கும், குருவை எந்த அளவுக்கு நம்ம சுவாசிக்கிறோமோ அதுதான் கிடைக்கும். பூர்வ ஜென்ம பந்தம். இப்போ நம்ம குருவை இன்னமும் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏதோ 10ல 11 மாதிரி நம்ம போய்கிட்டு இருக்கோம், கடந்து போய்கிட்டு இருக்கோம். 10ல 11 மாதிரியே கடந்து போய்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கைய ஒரு சனத்துல மாத்தக்கூடிய பரமபுருஷருடைய குண அவதாரம் சுவாமி. ஒரு சனத்துல மாத்துவார். கிருஷ்ணர் கூட மாத்த மாட்டார், ஆனா அவருடைய குண அவதாரம் ஒரு சனத்துல மாத்துவார். ஏன் நம்ம வாழ்க்கை போய் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு அப்படின்னா, சுவாமியை நம்ம என்ன பண்ணல, அவங்க எல்லாம் பண்ண மாதிரி நம்ம குருபக்தி பண்ணல. அதே அளவுக்கு சுவாமியை நம்ம என்ன பண்ணல, உள்வாங்கல. சுவாமி என்ன பண்ணல, உள்வாங்கல. அதிகபட்சம் ஒரு செடி வைக்கவே அது வேர் விட்டு வளர்ந்து அது வந்து ஒரு சில வேலைகள் பண்றதுக்கு அதிகபட்சம் 3 மாசம் ஆகுது.